ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலுமிது டிஎன்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். குரூப் 2 ஏ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமே ரிலீஸ் ஆகிருச்சு. ஜூன் 28 தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜூன் 20 வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ சீக்கிரமே ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. சீக்கிரமே உங்களுக்கு எக்ஸாம் ரிலீஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். ஸோ கரெக்டாக எய்ம் பண்ணி கரெக்டாக அதாவது குறிப்பிட்ட சிலபஸை மட்டும் எல்லாமே இது வரவலன்னு படிக்காமல் குறிப்பிட்ட சிலபஸை மட்டும் எய்ம் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குரூப் 2 வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, டேட் அதாவது 20 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி லைன் பை லைனாக வாசித்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 20/6/2024 இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் என்னைக்கு வந்து லாஸ்ட் அப்ளிகேஷன் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 19/7. ஸோ 19 ஜூலை 19ஓட நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சீக்கிரமே அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு சென்டர் வந்து பக்கத்தில் போடுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் தூரமாக போடுவாங்க. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஜூலை 24 ஜூலை 26 இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் ப்ரிலிமினரி அதாவது குரூப் 2க்கும் குரூப் 2A ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான். ப்ரிலிமினரின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸாம் தான். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14/9 செப்டம்பர் 14 ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 28 தான் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமே வந்து வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து 26 வரைக்கும் நம்ம வந்து ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கெடியூலை வந்து முன்னாடி ஸ்கெடியூலோட மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் டைம் அதாவது டேட்டை வந்து நான் வந்து அலகேஷன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ ஸ்கெடியூல் மாற போகிறது கிடையாது, அதே ஸ்கெடியூல் தான். ஏன்னா 14 ஸ்கெடியூல் தான். 14 ஸ்கெடியூலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான லெசன்ஸ், பெஸ்ட் லெசன்ஸ். இந்த 14 ஸ்கெடியூல் முடித்தாலே நீங்கள் குரூப் 2 ப்ரிலிமினரியோட சிலபஸ் ஃபுல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த 14 ஸ்கெடியூலை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிருங்க. ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ஃப்ரெஷர்ஸு, வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே படிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருப்பேன். நான் அதை பற்றின டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிமினரி ப்ளஸ் குரூப் 2A மெயின்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து நான் வெறும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபா தான் போட்டிருக்கேன். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 14 ஸ்கெடியூல் தான். அதோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ இந்த வாரம் சேர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து தனியாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு தனியாக வந்து அந்த டெஸ்ட் கொஸ்டின்லாம் தனியாக கொடுக்குறேன். சரிங்களா? விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 14 ஸ்கெடியூலில் நீங்கள் 10 ஸ்கெடியூல் நீங்கள் தரவாக படித்தாலே போதும், நீங்கள் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதனால் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க பாதிக்கும் இல்லை, முக்கால்வாசியே முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? முக்கால்வாசியே படித்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 10th தமிழில் பார்த்தீங்கன்னா 4 இயல் நான் ஃபுல்லாக நோட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஒன்று ஒன்லைனர் மட்டும்தான் கொடுக்கணும். ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் கொடுத்துட்டேன். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் நோட்ஸ் கொடுத்துட்டேன். சரிங்களா? இன்னும் ஒரு 2 இதுக்கு மட்டும் நோட்ஸ் கொடுத்துட்டேன்னா இந்த வர ஸ்கெடியூலே கம்ப்ளீட் ஆயிரும். அவங்க எல்லாருமே படித்து முடிச்சிருவாங்க. ஸோ நீங்களும் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 336 வேகன்சி. இதெல்லாம் எல்லாமே குரூப் 2க்கானது. சரிங்களா? ஸோ குரூப் 2க்கானது கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். மொத்தம் குரூப் 2க்கு எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 507 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன ரேஷியோவில் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேருனா 507 போஸ்ட்டுக்கு 5070 பேரை வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு எடுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் அதாவது ரெண்டுக்குமே ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். அப்படின்றப்ப குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 5070 பேர் எடுக்க போகிறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5000 ரேங்க்குள்ளே இருந்தால் தான் இந்த குரூப் 2 எழுத முடியும். அந்த ஃபஸ்ட்டு 5000 ரேங்க்குள்ளே வர்றவங்க குரூப் 2வையும் எழுதுவாங்க, குரூப் 2A மெயின்ஸையும் எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ 2 மெயின்ஸுமே எழுதுவாங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு 5000 பேத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ரெண்டுமே எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5000 பேத்துக்குள்ளே வர பாருங்கள். முடியலையா குரூப் 2A மெயின்ஸையாவது நீங்கள் வந்து எழுதுகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? இந்த ரேங்க்குள்ளேயாவது வர பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1870 சம்திங் கிட்ட கொடுத்துருப்பான். 20 சம்திங் கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1820. அப்போ ஒரு போஸ்டிங்க்கு 10, இது பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோவில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு போஸ்டிங்க்கு 10 பேர்னா
அப்போ 1820க்கு எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18,200 பேர் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ குரூப் 2A ஒரு 18,200, குரூப் டூ ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா ஒரு 5,070 பேர் எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ரெண்டும் சேர்த்து மொத்தம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23,270 பேர் மெயின்ஸுக்கு எடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விகிதம் மாறும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதனால் மாறும்னா, இப்போ ஒரே மார்க் பார்த்திங்கன்னா நிறையா பேர் எடுத்திருக்காங்கன்னா அவங்கள கழிச்சிட்டு எடுப்பாங்களான்னா கிடையாது. அந்த ஒரே மார்க் இருக்கவங்கள சேர்த்து அவங்களையும் சேர்த்து எடுத்துக்குவோம் அப்படின்னா விகிதம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ ஒரே மார்க்கு 100 பேர் எடுத்திருக்காங்கன்னா அந்த 100 மார்க்கை அதாவது அந்த 100 பேர்த்தை சேர்த்து ஒரே ரேங்காக தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படின்றப்ப நமக்கு வந்து இன்னும் வந்து மாறும். ஸோ விகிதம் வந்து மாறும். ஸோ அதனால் யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் எடுப்பாங்க. நம்மளோட டார்கெட் அந்த ஃபஸ்ட்டு குரூப் 2ல் வர ஃபஸ்ட்டு 5,000 பேத்துக்குள்ளே வரணும், 5,000 ரேங்க்குள்ளே வரணுன்றதை எய்ம் வச்சு படிங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 21 வயசு தான். எல்லாம் பேசிக் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், 21 வயசு தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த டிகிரி ஸ்பெசிஃபிக்காக முடிச்சிருக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே காமன் தான். காமன் டிகிரி காமனாக 21 வயசு தான். சரிங்களா? ஸோ உனக்கு இந்த ப்ரொஃபஷன் ஆஃபீஸருக்கு மினிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 26 வயசு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 42 வயசு தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டினா 52 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி விடோனா நோ ஏஜ் லிமிட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இந்த டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸருக்குலாம் பார்த்தீங்கன்னா 18 வயசு இருந்தால் போதும், மேக்ஸிமம் 32 வயசு இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபாரஸ்டரையும் பார்த்தீங்கன்னா இதோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் ஃபாரஸ்டரும் சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபிசிக்கல் பின்னாடி ப்ரிலிமினரி சப்போஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பேசிக் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் நான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன், டிகிரி முடிக்கலன்றவங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து மெயின்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போது டிகிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்குள்ளே டிகிரி சர்டிஃபிகேட் வந்துரும்னா நீங்கள் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படியும் குரூப் 2 ப்ரிலிமினரி முடிஞ்சு ஒரு 4 மாதம் டைம் கொடுப்பாங்க மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ அப்படின்றப்ப அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு தேர்ட் இயர் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதையும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் 21 வயசு தான். சரிங்களா? மேக்ஸிமம் 21 வயசு தான். ஸோ அதனால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அவங்க ஏஜ் லிமிட் என்ன ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே என்னென்ன நமக்கு குவாலிஃபிகேஷன்றதை ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே என்ன குவாலிஃபிகேஷன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. இப்போ சப் ரிஜிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் அதெல்லாம் பற்றி இப்போ யோசிக்காதீங்க. நம்மளோட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் இப்போக்கி ப்ரிலிமினரிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மற்ற டீட்டெயில்னால் நம்ம ப்ரிலிமினரி பாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு பார்க்குறதுக்குன்னு டைம் நிறையா கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரூப் 2க்கு பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க அந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸ்கெடியூலும் பார்த்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி 14ஆம் தேதிக்குள்ளே முடிகிற மாதிரி, ஏன்னா 14ஆம் தேதி எக்ஸாமு. ஸோ 14ஆம் தேதிக்குள்ளே நான் முடிகிற மாதிரி வந்து ஸ்கெடியூலே நான் வந்து மாற்றி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், மெயினாக அவ்வளோதான். நம்ம என்ன குவாலிஃபிகேஷன், எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஸோ அதுக்கடுத்து சிலபஸ், அதாவது எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணலாம், சிலபஸ் என்ன, மெயின் இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சிலபஸ் பாருங்கள். ப்ரிலிமினரிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம் தான். சிங்கிள் பேப்பர் ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம் தான். 1:10 ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க. அது ஒரு 5,070 பேர் எடுப்பாங்க. இதில் ஒரு 23,000 பேர் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். சாரி, மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு 23,000 பேர் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு
$1070 ரேங்க்குள்ளே வர்றவங்கள குரூப் 2 மெயின்ஸும் எழுதுவாங்க, குரூப் 2A மெயின்ஸும் எழுதுவாங்க. ஸோ ரெண்டுமே எழுதுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 5000 ரேங்க்குள்ளே வர்ற மாதிரி பாருங்கள். சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரி பேப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ? 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். லாங்குவேஜ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் தான் உங்களுக்கு எத்தனை 100 கொஸ்டின்ஸ் சாலிடாக கேட்குறாங்க. ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸில் நீங்கள் 95+ போடுற மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நமக்கு மெயின் எதுனா தமிழ் தான். தமிழில் 95+ நீங்கள் கண்டிப்பாக போட்டுறணும். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 23+ போட்டுறணும். முடியாத பட்சத்துக்கு 20ஆவது போட்டுறணும். சரிங்களா? இதில் ஒரு 105+ கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஸோ அப்படின்றப்ப இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தரவா, அதாவது ஒரு 5 யூனிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, INM, அது மாதிரி யூனிட் 8, ஜாக்ரஃபி, இந்த மாதிரி 5 யூனிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே 40 கொஷின்ஸ் கிட்டே போட்டுடலாம். மீதி ஃப்ளூக்கில் போட்டாலும் ஒரு 10 கொஷின்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 10 கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 to 155 கொஷின்ஸ் போட்டுடலாம். 150 to 155 கொஷின்ஸ் போட்டாலே நீங்கள் வந்து ப்ரிலிமினரியில் செலக்ட் ஆகிடுவீங்க. கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 150 to 55 கொஷின்ஸ் போடுற மாதிரி தரவாக படிங்க. சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 14 ஸ்கெடியூல் தான் போட்டு கொடுத்துருக்கோம். 26ஆம் தேதி வரைக்கும் போட்டிருப்போம். அதை நான் வந்து 2 ஸ்கெடியூலில் மெர்ஜ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்படின்றப்ப ஒரு 12 ஸ்கெடியூல் மட்டும் படிக்கிற மாதிரி கொடுக்குறேன். சரிங்களா? அந்த 12 ஸ்கெடியூலை மட்டும் நல்லா தரவாக படிங்க. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், குரூப் 2ஓட மெயின் பேப்பர் வந்து என்னென்னா 2 இருக்கும். சரிங்களா? குரூப் 2க்கான மெயின் பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் அடுத்து உங்களுக்கு மெயின்ஸ் வந்து உங்கள் மெயின்ஸ் பேப்பரை திருத்துவாங்க. சரிங்களா? குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டு 300 மார்க்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? 100 மார்க்கு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது மினிமம், அதாவது குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா 40. ஸோ 40 எடுத்திருந்தால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேப்பரை வந்து திருத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் தமிழ் தமிழ் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அங்கேயே நல்லா தரவாக படிச்சிருப்போம். ஸோ அப்போ இங்கிலீஷ் படித்தவங்களாம் தமிழ் இந்த பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பேப்பரை திருத்துவாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப நம்ம தமிழ் மீடியமாக இருந்தால் இந்த மெயின்ஸ் பேப்பர் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் அங்கேயே படிச்சிருப்போம். அப்படின்றப்ப நமக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டோம்னா அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் பேப்பரையும் நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து குரூப் 2A மெயின்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ 100 மார்க்கு 3 மணி நேரம் 40 மார்க் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சுருக்காங்க. எப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 40 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு 140 கொஷின்ஸ் வந்துருச்சு. ஜென்ரல் லாங்குவேஜ் ஆர் ஜென்ரல் தமிழ். ஸோ இதில் 60 கொஷின். ஸோ 200 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நமக்கு ஜென்ரல் ரீசனிங்கும் இதுவும் கிட்டத்தட்ட சேர்த்து 100 கொஷின் கேட்குறாங்க. இது ஈஸியாக நம்ம வந்து 100க்கு 100 கொஷினே அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மீதி நமக்கு படிக்க வேண்டியது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ஜெக்டிவாக தான் எழுத போகிறோம். சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் 2 குரூப் 2ல் வந்து குரூப் 2Aல பேப்பர் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவாக 4 ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஷேர் பண்ணுற மாதிரி இல்லை, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி எழுதுகிறோம்? கம்ப்யூட்டர் CBT இந்த சென்ட்ரல் ஜாப்லாம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் அப்ளை பண்ணி தான் தெரியும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து எழுதுவீங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அது டக்கு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு போகிறீங்க. சரிங்களா? கம்ப்யூட்டரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரிலிமினரி மட்டும் எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்க. குரூப் 2Aக்கான மெயின்ஸ்க்கு வந்து நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து எப்படி பாஸ் ஆகாதுன்னு கோச்சிங் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அது ரெண்டுமே சேர்த்து தான் மெயின்ஸ் வந்து அது வந்து நீங்கள் வந்து இந்த எழுதுறனால உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கோச்சிங் கொடுக்குறது சரிப்பட்டு வராது. நீங்கள் டேரெக்டாக போய் எழுதி நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் திருத்தி நீங்கள் வந்து அப்படி இது பண்ணால் தான் நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும். சரிங்களா? ஆன்லைனில் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அத்தனை பேப்பரை திருத்தி உங்களுக்கு நான் கொடுக்கங்களாட்டியுமே ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து குரூப் 2A ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் குரூப் 2A மெயின்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து உங்களுக்கு நான் வந்து பேட்ச் போட்டிருப்பேன். ரொம்ப முக்கியமான, அதாவது ரொம்ப 14 ஸ்கெடியூல் தான் கொடுத்துருப்பேன். 14 ஸ்கெடியூலுமே ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
கடைசி ஒரு 2 ஸ்கெடியூலை மட்டும் மெர்ஜ் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் வர்றனால ஒரு 2 ஸ்கெடியூலை மட்டும் நான் வந்து மெர்ஜ் பண்ணி கொடுக்குறேன். மற்றபடி ஸ்கெடியூல் எல்லாமே அதே தான். சரிங்களா? 14 ஸ்கெடியூலை மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு டக்குன்னு படித்து முடிங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த குரூப் 2ல் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் 2 மெயின் எக்ஸாமே எழுதுகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹை ரேங்க்கில் வந்து போவீங்க. சரிங்களா? ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சொல்லிட்டேன். சிலபஸ் பார்த்திங்கன்னா அதே சிலபஸ் தான். ஸோ சிலபஸ் பிடிஎஃப்மே பார்த்திங்கன்னா நான் வந்து டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். சேம் சிலபஸ். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா ப்ரொசீஜருமே நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கனால உங்களுக்கு இதோட டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஃபோட்டோலாம் என்ன சைஸில் கேட்டிருக்காங்களோ அந்த சைஸில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். பேரோட ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்தோட. சரிங்களா? ஸோ பேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக டெலிகிராம் ஓப்பன் பண்ணி ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கெடியூல் ஒவ்வொன்றா கொடுப்பேன். ஏன்னா அவங்க ஒரு ஸ்கெடியூல் முடிச்சிருவாங்க. நீங்கள் அப்போ தான் ஒரு ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அதில் கொடுக்குற எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதிலேயே ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேட்ச் போகும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில் நான் வந்து கீழே கொடுக்குறேன். பார்த்துட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸு ப்ளஸ் குரூப் 2A மெயின்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து தான். சரிங்களா? ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.